மாசா இருக்கு. रुको जरा. கெட்டப்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா டவுசர் தான் மறந்தாப்புல வெளியே போடுறீங்க. நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? வணக்கம் மக்களே, நான் உங்க வைகை வெங்கட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் முதல்ல பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுச்சு. ஆயிரத்தி 280 சம்திங் இருக்கு. அந்த 280 பேர் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஆனா அந்த 1000 பேர் அவங்க யாருன்னே தெரியாது. அவங்க நம்ம வீடியோ பார்த்து பிடிச்சி போய் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இதே மாதிரி அன்பும் ஆதரவும் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்காக நிறைய ஃபன்னான வீடியோ காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். லாஸ்ட்டாக போட்ட வீடியோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். இப்ப இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, லாஸ்ட்டாக போட்ட கணவன் மனைவி வீடியோ ரொம்ப நல்லா இருந்ததால ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து அதே மாதிரி வீடியோ நிறைய அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவுமே ரகரகமா பிரிச்சு அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி அனுப்பியிருக்காங்களோ அப்படியே இப்ப வருஷப்படி பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாங்களா? இது ரொம்ப தப்புன்னு. அக்கா அழகா குஷ்புமே இருக்கு. அவங்கள போய் பேய் மாதிரி பேனால வரைஞ்சு காட்டுறீங்களே, பாவம் இல்லையா? சேட்டை வந்து ஒரு அளவாத்தான் பண்ணணும். எங்க போற? நானும் வரேன். உன் மேல நம்பிக்கை இல்லை. அதாவது சண்டை போட்டா சமாதானம் பண்ணணும். ஜோக் அடிக்கின்ற பேர அப்படி கடுப்படிக்க கூடாது. நீ குடும்பம் நடத்தி பாரு, அப்ப தாண்டா உனக்கு தெரியும். ஐயோ ஐயோ. நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு உண்மையிலேயே அவன் அழுகிறான் போல அப்படின்னு நினைச்சேன். கடைசி பார்த்தா அழுகிற வீடியோ போட்டு இவன் போரைக்குள்ள உட்காந்துக்கிட்டு கெக்க பெக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கான். உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. நீ அடையும் அந்த வீடியோ எடுத்த பிறகு அவன் உண்மையிலேயே அழுதுருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. என்னைக்காச்சும் ஆட்டோ மேல இருக்கிற அக்கறையை ஏன் மேல காமிச்சிருக்கியா? கரெக்டு தான். அவர் ஆட்டோ அக்கறையை தொடச்சிட்டு இருந்தாரு. இந்த அக்கா வந்து அந்த அக்கறை ஏன் மேல காட்டுனாங்க, காட்டிட்டாரு. நான் பார்த்தா நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு. ஐயோ அம்மனை கட்டி ஆச்சிராத. சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். இது சேட்டை இல்ல, கொழுப்பு. சில பேர் தன் முன்னாள் காதலியை மனைவிக்கு அறிமுகப்படுத்துவாங்க. அப்படி தெரிஞ்சு பழகும்போது குடும்பமா பழகுவாங்க. தெரியாம பழகுனா குடுமையை அறுத்துருவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி உன்னை படிக்க வைக்கிற ஒரு நம்பர் கூட உனக்கு சொல்ல தெரியலன்னா அப்புறம் நீ படிக்கிறதே வேஸ்ட்டா. அப்ப எங்க உழைப்பெல்லாம் வேஸ்டா போயிட்டு இருக்கீங்க. ஏன்டா இப்படி பண்ற? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. நம்பர் தான் சொல்லேன்டா. மா ஒரு கேக்குது, எங்க மேத்ஸ் மிஸ் நம்பர்மா. சரி நீ போ, நம்பர் நான் சொல்லிக்கிறேன். சிஸ்டர் வேற கையில் ஆயத்தோட இருக்காங்க. அதனால இன்னைக்கு கண்டிப்பா பூஜை உண்டு. இப்பதான் கவனிச்சேன், அவருக்கு வந்து ஒரு கை இல்லைன்னு நினைக்கிறேன்.
இவங்க ஐடி போடுறேன், எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது நில்றி. மணி எத்தனை? 6:30. டெய்லி எப்போ வருவ? 5:30. ஆ? 5:30ங்க. இப்படி டெய்லி லேட்டா வந்தா யாரு சமைக்கிறது? நான் எப்படி சாப்பிடுறது? டெய்லி வர பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேங்க. இனிமே அப்படி ஆகாது. அச்சி நித்து. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். உள்ள போய் காஃபி போடு போ. இதே மாதிரி இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்றோம். இன்னைக்கு எதிர்த்து பேசிடுறோம். டெய்லி என்னையவா சமைக்க சொல்ற? வாடி வா. உமா காஃபி வேணுமா? டக்கன் போட்டு எடுத்துரும். உள்ளே போ. பரம்பரையா நடந்துக்கிட்டு வர சம்பிரதாயத்தை என்னால மாற்ற முடியாது. உமா காஃபி வேணுமா? செமையா இருந்துச்சு. நிறைய ரிஹர்சல்லாம் பார்த்தாரு. அந்த பொண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சு, பயந்துட்டாரு. இங்காரு நானு இவன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நைட்டு படத்துக்கு போறோம். எப்படி நைட்டு எல்லாம் ஊர் சுத்தி பார்த்துட்டு நைட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அன்டைம்ல தான் வீட்டுக்கு வருவோம். சும்மா போனதுக்கு அப்புறம் போனை போட்டு மைனா வில்லி மாதிரி எங்க இருக்கீங்க, எப்ப வருவீங்க அப்படி இப்படின்னு ஏதாவது கேட்டு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, வேற மாதிரி ஆயிப்புறோம். சொல்லிவிட்டேன். சூப்பர் தாப்பா, சூப்பர் தாப்பா. இதே வருஷத்துல இதே மாடுலேஷன்ல தாய்க்கலை கிட்ட போய் சொல்றீங்க. பையன் நல்லா நடிக்கிறான். ஏய் தனா, என்னடி இது? என்ன சாப்பாடு ஆக்கிட்டியா? ஆக்கிட்டேன், போட்டு சாப்பிடு. உங்களுக்குலாம் எதுக்கு இந்த வேட்டி? அவன் சூழ்நிலை இருந்தாதான் அவன் பிரச்சனை தெரியும். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவும் இதுவும் ஏற்கனவே ஒரே கான்செப்ட் தான். ஒய்ஃபை திட்டுறதுக்கு ரிஹர்சல் பார்க்குறாங்க, கடைசி பயப்படுறாங்க அப்படின்றது. ஆனால் இந்த சின்ன பையன் நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் உங்கள் ஐடி போடுறேன், ஃபாலோ பண்ணிக்கங்க. என்ன சொல்லணும்? மாட்டிக்கிட்ட பங்கு ஆட்டமா ஆடுங்க. ఎందుకు చెవి తాగు பாசு உச்சா போயிட்டாரு. தண்ணி உள்ள போய் ஒரு நிமிஷம் கூட ஆகல, கால் வழியா போயிடுச்சு. படம் பார்த்து பயப்படக்கூடாது. வீடியோ பயப்பட மாட்டேன். அப்புறம் கத்துறது, அந்த படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி பிஹேவ் பண்றது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அது ட்ரை பண்றியா? ஒவ்வொரு படத்தை பார்க்கும்போது இவ கொடுக்குற அதில் எதோ ஒன்று பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மைக்கேல் ஜாக்சன் படத்தை பார்த்துட்டு மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சியாக வாழ்ந்துட்டு இருந்தா. பிளாஸ்ட் படத்தை பார்த்துட்டு அர்ஜுன் தங்கச்சியாக 2 நாள் வாழ்ந்துட்டுருக்கா. ஒரு வாரமாகவே அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கா. இப்போ வேறு அப்சஷன் படத்தை வேறு பார்த்துட்டு வந்திருக்கோம். நல்லா ஸ்கேரி ஹவுஸ்குள்ளேயே போக மாட்டேன் எக்ஸிபிஷனில். அப்படி பார்க்காத. இந்த படத்தை பார்த்துட்டு மூஞ்சி நார்மலாக வேடி. நான் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன்னா இல்லையா உன்ட்ட, நான் பார்க்க தான் கொஞ்சம் கரடு முன்னாக இருப்பேன், மனசளவில் ரொம்ப சென்சிட்டிவ். அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்கக்கூடாது. நான் இப்போவே சொல்லிட்டேன். நான் பயந்துருவேன்டி. சத்தியமாக அடிச்சு போடுவேன் சார், சத்தியமாக அடிச்சு போடுவேன். நான் நீங்கிறதுனால கொஞ்சம் யோசிப்பேன். பட் இருந்தாலும் தூக்கத்தில் எதுனா நீ பண்ணினா சட்டுன்னு என்ன ஏதுன்னு தெரியாமல் அடிச்சு போடுவேன். இந்த ரியாக்ஷன்லாம் கொடுக்கக்கூடாது, சரியா?
உனக்கும் அவளுக்கும் மூஞ்சி சிமிலரா இருக்குடி. சத்தியமா அடிச்சிருவேன். சத்தியமா பண்ணாத நியூஸ் அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற. இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே காமெடி வீடியோ, அதாவது ஸ்கிரிப்ட் எழுதியோ அல்லது முதல்ல பேசி வச்சோ பண்ணுவாங்க காமெடி பண்ணணும்ட்டு. அதில் பயந்ததெல்லாம் ஓகே. ஆனால் இந்த பொண்ணு பாருங்களேன், இது ரியல். இந்த பொண்ணு வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி சில ஆக்ஷன்லாம் பண்ணுறாங்க. உண்மையிலே கூட இருக்கவங்க எவ்வளோ பயமாக இருக்கும். இவர் அடுத்தடுத்து 2-3 பார்ட் போட்டிருக்காரு. அந்த பொண்ணு நைட்டில் வந்து எதிர்த்து போரையை பற்றி நிற்கும். பார்க்கும் போதே டர்ன்னு இருந்துச்சு. நானா தான் அந்த இடத்துல நெஞ்ச பிடிச்சி எடுத்து போயிருவேன். மனுஷன் எப்படித்தான் உயிரோட இருக்கான்னு தெரியல. சரி, அடுத்ததா பார்க்க போறது சாரில சார்ல ரொம்ப லேட் ஆயிருச்சுல இன்னைக்கு. டிராஃபிக் செம்ம டிராஃபிக் வரல, அதனால தான் லேட் ஆயிருச்சு. அப்பா எடுத்துக்காதல. ஐயோ சாரிடா. டைம் என்ன ஆச்சுல? உனக்காண்டி எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்றது? ஆபீஸ் விட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். உன் ஃப்ரெண்ட்ஸோட நீ போறதா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். உனக்காண்டி நாங்க 1.5 மணி நேரத்துக்கு மேல உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அப்படி பண்ண மாட்டேன். இதான் லாஸ்ட். இதுவே நான் பண்ணியிருந்தா நீ சும்மா இருப்பியா? எவ்வளவு ஆடி இருப்ப நீ உட்காந்து. இதுதான் லாஸ்ட். இனிமே அப்படி நடக்காது. இனிமே அப்படி பண்ணாத. இதுவே நாங்க உனக்கு கரெக்டா பண்றோம்ல. வா. அம்பி அன்னியன் 2 கலந்த கலவை இவரு. எவ்வளவு பயந்தாரு, அப்படி சமாளிச்சிட்டாரு. நீங்க என்னைக்காவது பிசாசை நேர்ல பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்லைல்ல. என் ஒய்ஃபை பாருங்க, அவளும் பார்த்தது இல்லை. பார்த்துருக்கேன். பார்த்து ஏதோ சொல்ல வந்தாரு, ஆனா சொல்லல. ஆனா சொல்ல வந்தது புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிஞ்சா? கலாய்க்கிறது கூட ஒரு மாதிரி அடுத்தவங்களுக்கு புரியாத மாதிரி கலாய்க்கிறதெல்லாம் வந்து ஒரு தனித்தரமா தான். நம்ம சரியான டேலண்ட். சந்தோஷே, தூக்கமே வரலடா. ஆமா, என்னன்னு தெரியல, எனக்கு தூக்கமே வரல. ஒன்று பண்ணு, இஞ்சி போட்டு நல்லா சூப்பராக 2 கப்பில் டீ போட. அப்படியே வெள்ளை கிளைமேட் வேறு, அப்படியே சூப்பராக அழகாக இருக்குது. அதனால் அப்படியே நல்லா வாழைக்காலை பச்சி போட்டு அப்படியே அந்த பச்சி அப்படியே தொட்டு நடந்து சாப்பிட்றதுக்கு ஒரு தேங்காய் சட்னி இருக்குன்னா அந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும். என்ன என்ன சவுண்டே காணும்? தூங்கிட்டியா? தூக்கம் இல்லை, நாளை வரும். நீங்க எழுப்பினா கூட அந்த அக்கா எந்திரிக்க மாட்டாங்க. தூக்கம் வரலன்னு சொன்னது ஒரு குத்தமா? ஆனா இது நல்ல ஐடியா இருக்கு பாருங்க. இது தெரியாம நிறைய பேர் தூக்கம் வரலையா, வா கிளம்பி போகணும், வண்டி எடுத்துட்டு போய் எங்கேயா போய் டீ குடிக்கிறது, நைட் சாப்பிட்றது, ஊற சுத்துறது அப்படி பண்றாங்க. இது சிம்பிளான விஷயமா இருக்கு. சரியான ஐடியா. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. யார் இந்த ஐஸ்வர்யா ஹாய் மெசேஜ் அனுப்பியிருக்கா? அது 2 நாளாக வந்துட்டு இருக்கு. நானும் டெலீட் பண்ணணும் ட்ரை பண்ணேன், டெலீட்டே ஆக மாட்டேங்குது அந்த மெசேஜ். நான் டெலீட் பண்ண ட்ரை பண்ணட்டுமா? பண்ணி பாரு. டெலீட் ஆச்சு. சரி, யார் இந்த ஐஸ்வர்யா உனக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணது? எந்த ஹாய்? இப்போதான் மெசேஜ் வந்துருச்சு, நானும் டெலீட் பண்ணிட்டேனே. என்ன மெசேஜ்? டேய், ஹாய்னு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. மெசேஜா? செம ஐடியா, புது ஐடியா அன்லாக்குடு. இந்த மாதிரி வீடியோலாம் ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷம் முன்னாடி போட்டிருந்தாங்கன்னா நானும் இன்னும் ஜாலியா இருந்திருப்பேன். ரொம்ப ரிலாக்ஸா பதறாம சிதறாம ஒரு பெரிய பிரச்சனை இருந்து ஈஸியா தப்பிச்சிட்டாரு. இதுக்கே தனியா ஒரு டேலண்ட் வேணும். புத்திசாலி கணவன் இருக்கும்போது புத்திசாலி மனைவி இருக்க கூடாதா? அதி புத்திசாலி மனைவி அப்படின்னு சொல்லி சில வீடியோ அனுப்பியிருக்காங்க, அதையும் பார்ப்போம். இல்லை, நான் இது கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி போன தண்ணீர் வந்துருச்சுன்னா அரிசிகளை வைப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். அரிசியில வச்சதையும் மறந்துட்டா என்ன ஆகுறது? ஒத்த ரோசா
பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலியான மனைவிப்பா. அதான் காயிலன்னு தெரியல, அதுக்குள்ள அடிப்பியா? அறிவுன்றது இருக்கா என்னன்னு தெரியல. அடுப்பே பத்த வைக்கல, இது அவங்களுக்கு குறை வேற சொல்லிக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம் ஒத்துக்கணும், கணவனை கூட பயந்தாமொழி கணவன், முட்டாள் கணவன், அறிவாளி கணவன் அப்படிலாம் இருப்பாங்க. ஆனா மனைவினாலே புத்திசாலி தான். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா தான் சொன்னாரு. உண்மைதான் நம்புறேன். இப்படி கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இருந்தா எப்படி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்குது அப்படின்னு கேட்டப்ப தான் ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க. அதாவது எக்ஸசைஸ், தியானம், யோகா இதெல்லாம் வந்து கணவன் மனைவி சேர்ந்து பண்ணா சண்டை இல்லாம இருக்கலாம் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அது என்ன வீடியோன்னு பார்த்துருவாங்க. 6:05, 6:10, 6:15. கண்டிப்பா இந்த மாதிரிலாம் யோகா பண்ணோம்னா கண்டிப்பா வீட்டுல பெருசா சண்டை வராது, ஒரு ஒற்றுமை நல்லா இருக்கும். ஓகே மக்களே, இன்னைக்கு நான் வீடியோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். அந்த வீடியோலாம் அனுப்பின ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம எல்லாரும் வைகை வெங்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்து சிரிச்ச வீடியோவை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை பார்த்து சிரிக்கலாம்னா என்னோட ஃபேஸ்புக் ஐடி வைகை வெங்கட் அப்படின்னு தமிழில் இருக்கும். இன்ஸ்டாகிராம் ஐடி வைகை வெங்கட் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் பார்த்து சிரிச்ச வீடியோவை நம்ம எல்லாரும் ஒரு தடவை சேர்ந்து பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். நீங்க லைக்க போடுங்க, போடாம போங்க. நீங்கள் கமெண்ட்டை போடுங்க, போடாமல் போங்க. ஆனா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். பண்ணியே ஆகணும். ஆ